அப்புறம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா அப்படி காசு வராதா? வேற சொல்லிட்டு எல்லாம் சூப்பரா இருக்குன்ட்டு அப்புறம் டெய்லி வாங்கினா வாரத்துக்கு எப்படி 2000 3000 செலவாகதா? ஆமத்தே, நான் இது வச்சாலும் நல்லாவே இல்லைன்றியே. அதுக்கிட்டே நீ ஹோட்டல்ல வாங்கிட்டா மாசம் கேஸ் வாங்குறது மளிகை வாங்குறதெல்லாம் மிச்சம் இல்லத்தே. கூட நான் வேற கஷ்டப்பட்டு சமைக்க தேவையில்லை. அது நீங்க நல்லா இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. அப்புறம் பாத்துக்கிறோம். நாளைக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஆர்டர் பண்ணுமா இல்லையா? என் டயத்துக்கு கொண்டு வருவாங்க. என்ன இப்படி கோவம் உங்களுக்கு? எனக்கு என்ன காலையில சமைக்க அட்டி பண்ணியா கிடக்கு. யாருக்காக இதெல்லாம் யாருக்காக? எங்கதே போறிய? மாறி இந்த ரூம்ல ஃபேன் கெட்டு போச்சுதே, ஓட மாட்டேங்கி. எனக்கு எதுவும் தெரியாது, சரஸ்வதி சொன்னா. அவன் என்னமோ சுவிட்ச் போடும் போது சாக்கு அடிச்சுன்னு சொன்னா. அப்புறம் அதுல இருந்து ஃபேன் ஓடலன்னு சொல்லிட்டு இருக்கா. பதறாதீங்க, அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப போன பாத்துக்கிட்டு எந்திரிச்சு சுவிட்ச் போடுறதுக்கு சோம்பேத்தனம் மட்டுக்கிட்டு கையில இருக்கிற போர்ல தூக்கி சுவிட்ச்ல அடிச்சிருக்கா. அதுல இருந்து சுவிட்ச் புடுங்கி சாக்கு அடிச்சிருக்கு. அதுல இருந்து ஃபேனும் ஓடல. சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இந்த வைஃபை நான் இந்த வீட்டு வேலைய பாத்துட்டு உட்கார்ந்திருக்கீல, அவளை செய்ய விடாம எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும். ஆளுக்கு குறுக்கு ஓடி அளவு வேலை கொடுத்ததே அவள உருப்படியாவா? எனக்கு வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். சொல்லிவிட வேண்டிய லைன்ஸ் கிளம்பி ஓடுறது பாரு. கொட வெடகண்ணே கொடகண்ணா இருக்கு. ஏ போனா இந்த குடும்பம் விளங்கிரும். என்னத்த செய்ய? மேலையும் உறங்க முடியாது, கீழேயும் உறங்க முடியாது. எறும்பு வேற காதுல போயிடும், பயமா இருக்கு. பியாசாம சோபால கால நீட்டி உறங்க வேண்டியதே. உங்க எழுதிக்கு டீ குடிக்கணும் தலையில எழுதிட்டு போல. சரி ஒரு டீ போடுமா. போடுறது குடிக்க முடியல, டீ கடைக்கு வந்தேன். அவன் நல்லா போடுவியா? ஏதோ நீ போடுறத குடிச்சுதானே அவனே கொண்டு வா. அம்மா இன்னைக்கு டீ கடையில கூட்டத்தவே காணா. நீ யாருக்கு இந்த டீ? இந்த பிள்ளைகிட்ட ஏதாச்சும் சொன்னா அதுக்கு வேற சண்டைக்கு வரும். வியாசமா கீழே ஊத்தி விட்டு காசு கொடுத்துட்டு போக வேண்டியது. அவ வெளியே போகணுமா? சரி அப்புறம் மேல அவ வந்த உடனே நல்ல டீ வாங்கி குடிப்போம். இதை யாரும் டீ குடிக்க வரல போல டீ கடைக்கு. ஆமா கத்துற பார்த்தா தெரியலையா? உட்காந்து இருக்கேன். ஆமா அதுவே குடிச்சிருந்துருக்கலாம். நான் இந்த டீயை குடிச்சிருக்கு பதிலா நான் எந்திரிக்கும் போது யாரும் எந்திரிக்க காண எனக்கு பசிக்குது. நான் என்ன செய்யட்டேன்? அதுக்கிட்டே கடையில வந்து குடிக்கலாம்னு வந்தேன். சரி வாரணும் டீ. நீயாவது நல்லா போட்டிருக்கியா? கொஞ்ச நேரம் இருங்க, மிஷின் எடுத்துட்டு வந்துரு. இப்ப கடையை திறந்தேன். முத ஆளு நீதே. சரி சீக்கிரமா எடுத்துட்டு வா. வீட்டுல உலைய வைக்காம கிடக்கு. முன்னாடி இப்படியா புள்ளு கிள்ள போட்டு வைப்பா. ஒரு சுத்தமா வச்சாதானே நல்லா இருக்கும். அம்மாலாம் எப்படி வச்சிருப்பா கடையை? கோவில் மணி வரதுக்கு முன்னாடியே அங்க வரைக்கும் கோலத்தை போட்டு அவ்வளவு அழகா வச்சிருப்பா. இவளு இருக்காளே காலத்து பிள்ளையெல்லாம் இப்படிக்கே இருக்கு. எங்க வீட்டுல 2 கிடக்கு வரி சோம்பேறித்தனமா இன்னும் தூங்கிக்கிட்டு. எடுத்துட்டு வந்துட்டேன் பாட்டி. என்ன சொன்னீங்க? துவரம் பருப்பு அரைக்கிலா, பாசி பருப்பு 1/4 கிலோவா? ஆமா இல்ல துவரம் பருப்பு 1/4 கிலோ, பாசி பருப்பு 1/2 கிலோ. புள்ள மறந்துட்டியாமா? சரி சீக்கிரமா போடு, எனக்கு வேலை இருக்கு. போட கொஞ்சம் நேரமா சொல்லி நான் அடுத்த கடையில காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். பாட்டி நேரம் வேற எதுனா சொல்லுங்க, நான் போட்டு வைக்கேன். அப்படியே பச்சரிசி 1/2 கிலோவா? இருக்காமா? இருக்கு பாட்டி. எனக்கு ஒரு 150 கிராம் போட்டு வைமா. முந்திரி ஏதாச்சும் இருந்தா அது ஒரு 100 போட்டு வை. நீ பொங்கல் செய்யலான்னு இருக்கேன். நேரம் ஆயிடுச்சு. வேமா செய்யணும்னா அதையே செய்ய முடியும். பட்டி போட்டு வைக்கேன். வயசுல இப்படி ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். தலை எழுத்து என்ன செய்ய? நான் கொண்டு வந்து வரேன். அப்படி காய் வைக்கலாம். சரி அந்த கடையில போய் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். தூர வாராளே வயசானவே யாராவது துணைக்கு வருவான்ட்டு எந்த எருமைக்கு அறிவு வந்துச்சா? இந்த அளவுக்கு அறிவு இருந்தா எதுக்கு இப்படி இருக்குது? இதெல்லாம் இந்த காத்து அடிக்குது. இல்லனா நடக்க முடியாது. டீ பஞ்சு செத்த நில்லுட்டி வாரேன். யாரை கூப்பிடுறது? இப்ப யாரை சொல்லி எல்லாரும் உள்ள வீட்டுக்கு போவச்சனே ஏன் அப்படி திரியற? அனு உன் கூட தாண்டி வந்தேன். பாதிபதியில நடக்க முடியல. அதே உட்காந்துட்டேன். எப்போ வருவேன்னு பாத்துட்டு இருந்தேன். அதே உன் கூட சேர்ந்து வரலாம்னு வாரேன். டீ பையில என்ன மளிகை சாமான் கூடி நான் சமந்து வாரேன். தூரம் ஒத்தையில போய் அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தூரம் நான் சமந்து வாரேன் கூடி. நீயா காமெடி பண்றியா? நீயே நடக்க மாட்டாப்ல குச்சி ஊண்டி நடந்துட்டு இருக்க. இத வேற சமந்தா படுத்துருவேன். வேணும் நானே கொண்டு வரேன். என்ன நினைச்ச? இப்ப கூட ஒன்ன ஒரு கையில தூக்கிடுவேன் பாத்துக்க. இந்த அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு குச்சி ஊண்டி நடந்தா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு என் கூட நடந்து வர்றானே இப்படி உட்கார்ந்திரு? கால் வலிக்கும் தானே? பியாசுக்கு எதுவும் சொல்லாதீங்க. பரவாயில்ல நானே சமந்து வரேன்.
சொன்னா கேட்கவா போடுற? எனக்கு என்ன, நீ ஏன் கொண்டு வா. உன் மகனும் வந்து பைக்ல விடுத்தோன்னா விட்டுட்டு போறியான். ஏன் இப்படி நீ அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து தர கிடக்க? நானும் கூப்பிடாம இருந்தே வரதுக்கு முன்னே கேட்டேன். அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதுக்கு போறானா. இவன் பிடிச்சி போகாமனு சொன்னேன். இந்த இருக்கிறதுக்கு போய் அவனுக்கு காசு கொடுத்து வர வேண்டிய என்ன, அதே நடந்தே வந்துட்டேன். சரி வாரமியா சமைக்க நேரட்டு போவான். காலம் போன காலத்துல பெத்த பிள்ளைய கூட எதுக்கு உதவ மாட்டேங்க பாரு. இதுக்குத்தான் பெத்து வளர்த்தமா. பேசாம நடந்து வாரமியா. 1000 மக்கள் போற இடம் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதே. பாக்குறதுக்கு என்ன நினைப்பாவே. சரி சரி டி. நீங்களே போட்டீங்க காபி நல்லா இருக்கு. நான் போடல டி. நான் போட்ட இவ்வளவு நல்லா இருக்கும் நீ குடிச்சா சொல்லுவ. அம்மா நீ போட்டா அது குடிக்கிற மாதிரியே இருக்காது. இதே போட்டு எல்லாருக்கும் கிளாஸ்ல ஊத்தி வச்சுட்டு போயிருக்காவ. எங்க போனாலும் தெரியல. எனக்கு குடிச்சனா சரி நீ குடிச்சிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு உனக்கு ஒரு கப்பு ஊத்திட்டு வந்தேன். எது தெரியுமா உங்க அம்மா எங்க போயிருக்காவனே? நீ எனக்கு தெரியாதே. நானே இப்பதான் எந்திரிச்சேன். நீங்க வரமுடி எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு பிரஷ் பண்ணிட்டு இப்ப காபி குடிக்கிறேன். ஆமா உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீ எந்திரிக்கதே 8 மணி. அம்மா எந்திரிக்கிறது நீ 5 மணிக்கா எந்திரிச்சிட்டாவனு தெரியுமா? நீ சொல்றியே அவ்வளவு வெள்ளடா இருந்துச்சு எங்க போனாவே? நீ சேர் இப்படி திருப்பி போட்டு உட்கார வேண்டியதுனே. ஏன் அங்க போட்டுக்கிய? இப்படி உட்கார்ந்தாதே சேர்ல உட்கார்ந்து மணியே இருக்கு. அப்படியாவது உட்காருங்க. எங்க நீ? அண்ணனுக்கு என்னமோ முக்கியமான வேலை இருக்கான். 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிட்டவனு பாரு. காபி கூட குடிக்கல. டாடி கோமரிகளா எங்கிட்ட இருக்கிய? வாங்குங்க. டி பூஜா இது உங்க அம்மையோட குரல் மாதிரி இருக்கு. அவங்களா கூப்பிட்டாவ. அம்மா நீ அம்மைக்கு 100 ஆயிசி பத்தி அம்மைய பத்தி பேசிட்டு இருந்தா வந்துட்டாவ பாரு. வாட்டி நம்மள தேன் கூப்பிட்டாவ என்னன்னு கேப்பான். போலனா அதுக்கு 2 பேசுவாங்க தேவையில்லாம. சரி நீ. அறா சொன்ன உடனே ஓடிட்டா. தேன பார்த்தேன். காபி குடிச்சு கப்ப கூட எடுக்காம போயிருக்கா. யாவ இழுச்ச வாய் எடுத்துட்டு போறானே. கையில எடுத்துட்டு போனா நம்ம கழுவுமே நினைச்சிட்டு இங்கே வச்சிட்டு போறா பாரு. என்ன விட சோம்பேறியா இருக்கா. நாமளே எடுத்துட்டு போவான். என்னடி உங்க அண்ணி கட்டி நீ மட்டும் வந்திருக்க? டேய் இங்க வாரே. நீ வயசானவ ஒரு வீட்ல இருந்தாலே அவளுக்கு எங்க போனா என்ன ஆனானு யாராவது கவலைப்பட்டியாடி? யார் எங்க எடுத்துட்டு போனா என்ன? நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படிதானே? பெத்ததுக்கு சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை. யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாம் அப்படிதான். என்ன வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாவ. அம்மா நான் கூப்பிட்டேன் தானே வந்தேன். நான் என்ன பண்ணேன்? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு காபி குடிச்சிட்டு மறுபடியும் வரங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டு வச்சு என்ன யாசிட்டு இருக்க? என்னதான் தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி யாசிட்டு இருக்க? அடி அத உங்களுக்கு வேற விளக்கமா சொல்லணுமாக்கோ? அண்ணி என்ன ஆவே மறுபடியும் போய் வரங்கதாடா. காலடி உடைச்சு அடிப்பட வச்சிருவேன் பாத்துக்க. இந்த புள்ளைய கூட எம்டி வேலை பார்த்தா இப்படி வைஃபை எனக்கு ஒரு வேலை பார்க்கறடி நீ. வர வர ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு உனக்கு. பாடி நம்மள இல்ல மவளத்தே யாசராவ யாகட்டும். கொஞ்சம் வேலை கிட்டி. நம்ம கிட்ட வரவ. அடியா ஆசை மருமவளே. நீ மருமவன்னு ஒத்தி வந்திருக்கீல. இத்தனைக்கு இவ்வளவு விட நீ மூத்தவனே. ஒரு வேலை உருப்படியா செய்ய தெரியுதா? காலையில எந்திரிக்கிறது வெள்ளை கிடையாது. சமைக்கிறது ஒண்ணு இல்ல. காபி வாட ஒழுங்கா போடுறது பார்த்தா அதுவும் இல்ல. அத கூட நான் காலையில போட்டு கிளாஸ்ல ஊத்தி வச்சிட்டு போறேன். சரி இப்படி நம்மள போய் பார்க்கல நம்ம மானவாத ஒழுங்கா கவனிச்சுக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு கூட காலையில எந்திரிச்சு காபி குடுக்கறது இல்ல. நான் எடுத்து குடிச்சிட்டு போறேன். மானங்கானே அவன் வளர்ந்து மட்டும் இருக்கேன். மண்ணில ஒண்ணு இல்ல. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரணுமா? நான் பேசக்கூடாதுன்னு பார்த்துட்டு பொறுமையா போறேன். நீ அதுவே ஏறி வர உட்கார்ந்திருக்கேன். இன்னையில இருந்து 2 பேருக்கு சொல்றேன். வீட்டு வேலை எல்லாம் நீங்க 2 பேரும் பார்த்தே ஆகணும். வயசான காலத்துல நாங்க 2 பேரும் போய் வேகாத வெயில்ல மளிகை சாமான் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல என்னென்ன தேவை எடுத்துட்டு மிச்ச பொருளை பத்திரமா வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பாருங்க. சமையல் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கணும். இல்லன்னா 2 பேருக்கு இருக்கு. எனக்கு சேர்த்துதான் சொல்றேன். நல்லா கால திறந்து கேளு. அம்மா என்னால முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது வந்தேன். உடைச்சுட்டே போடுவேன். தேப்ப வச்சுட்டு ஒட்டி கிடக்கு பாத்துக்க. அம்மா பாவமா முகத்தை வச்சவன விடுவே நினைச்சியா? உம்மா எப்ப பாரு டிவி முன்ன உட்கார்ந்துட்டு டிவியை பார்க்க அதை பார்த்து சிரிக்கே அழுவே. இதுக்கே பொழப்பு உனக்கு. 2 வருஷத்துல 3 வருஷம் நேட்டிட்டு வீட்டுல இருக்க போறேன். அப்புறம் எனக்கு காசு புடிச்சு கட்டி வைக்கிட்டே போறேன். அப்புறம் அங்க போய் இழுவப்படுவே இல்ல. அப்ப தெரியும் இந்த ஆத்தாரோட அருமை உனக்கு. சின்ன பிள்ளை விட்டதெல்லாம் போதும். 2 பேரும் இனிமேலாவது ஒழுங்கா வீட்டு வேலையை பாருங்க. மாமியாரோட சுய ரூபத்தை பாப்பட்டி. இனி உங்க அம்மாவோட இன்னொரு முகத்தை பாப்பட்டி. பேய் ஆட்டம் சாமி ஆட்டம் மாதிரி இது மாமியார் ஆட்டம் போலடி. மாட்டு போட்டுட்டு போவாது. எனக்காவது மாமியார் எல்லா பிடிக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். ஆனா என்ன பெத்தவ 10 மாசம் சுமந்து பெத்தவ என்ன மிரட்டிட்டு போவாது பாரு. சொல்ல ஏதே சொல்ல. சீக்கிரமா போங்க. இதுக்கார கூட்டிட்டு போக போறாங்க. நான் போட்டு மாட்டாங்க. சும்மா தோண இருக்காம உட்காரு. இங்க சொல்லுங்க மாதிரி இருக்கீங்க. என்ன விசாரி பண்ணுங்க. நிக்காம போயிட்டா நிக்காம நீ பார்க்காம போயிட்டான்டி ஊர்ல என்ன பத்தி போறன்னு பேசிட்டு இருக்கோம். இப்படியாம போவான்னு சொன்னா இப்ப வண்டி நிறுத்திட்டு கால கால குடிச்சா அது உங்கள ரெண்டு என்ன பத்தி யாசிட்டு இருக்க கூடாது. எக்கே எமக்கே பகந்தி எப்படி இருக்க? ஆளை பார்க்கவே முடியல. இங்க போற பாரு இங்கதே இருக்கேன். உங்களை பார்க்க முடியல. சரி எங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க? எங்க வீட்ல எல்லாரும் தவிக்கமா? பிள்ளைல என்ன பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா? நான் எல்லாம் நல்லா இருக்க வட்டி பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போலான்னு உட்கார்ந்திருக்கேன். பஸ் வரட்டும்னு உட்கார்ந்திருக்கேன். அப்படியே நான் என்ன ஏதோ நினைச்சு கேட்கலான்னு வந்தேன். நான் கடை பக்கம் போலான்னு இருக்கேன். உங்க அம்மா வீட்டு அங்க தானே வாரில எங்க கூட உட்கார்றதுக்கு இடமத்துல இல்ல இன்னொரு ஆள் வேற கூப்பிட்டு இருக்கா. பண்ணி தாங்குமா? வேணும் இப்ப பஸ் வந்து